video is for information and previous result analysis only. Lottery predictions got guaranteed. நான் சேனல் ஆரம்பிச்சு 35 நாள் தான் ஆச்சு. ஜனவரி 1ஆம் தேதி நான் ஆரம்பிச்சேன். 2 டேஸ் கழிச்சு தான் கண்டினியூஸா வீடியோ போட ஆரம்பிச்சேன். இந்த 35 நாள்ல கண்டிப்பா நம்மளோடது 20 டேஸ் 25 டேஸ் கண்டிப்பா நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டா வந்திருக்கு. இன்னைக்கும் பாருங்க, நம்மளது சைபர் 37 பாக்ஸ் பண்ணி கொடுத்தேன். சைபர் 73 வந்து நின்று இருக்கும். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியில 73 கொடுத்தேன், அதுவும் பிசி பாஸ் ஆயிருக்கு. ஸோ 873 ரிசல்ட் இந்த பாருங்க, நம்ம கொடுத்த 4Dல அப்படியே 87 37 அப்படியே இருக்கு. அதே மாதிரி ஏபில ஏ போர்டில் 7ம் பி போர்டில் 8ம் ஆல் போருக்கு 7 8ம் கொடுத்தேன், அதே மாதிரி பாஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா நம்மளோட சேனல் உபயோகமா தான் இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப நல்லா கிடைச்சிட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்க. புதுசா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னைக்கும் பெஸ்ட் ஆன்லைன் எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு கவனமா கவனிங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான லைனா முன்னாடி நான் சொல்லிடுவேன். அந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு, அது உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருக்கும். நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் ஏபியில தான் 87 வருதுன்னு சொன்னாரு, நான் 87 37 வருதுன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கும் நம்பர் தெரிஞ்சா, உங்களுக்கும் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்கா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து மற்ற சப்ஸ்கிரைபருக்கு உபயோகமா இருக்கும். இன்னைக்கு போறோம். இப்போ நான் ஒரு மார்க் பண்றேன், கவனமா கவனிங்க, ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. இப்ப பாருங்க, நான் மார்க் பண்றேன். அதாவது கீழே இருக்கிற பாக்ஸோட பாக்ஸ் அட்டாச் பண்றேன். இப்போ இங்கிருந்து இங்க ஒரு கோடு போடுறேன். அப்படியே மேல வாங்க, இங்கிருந்து இங்க ஒரு கோடு போடுறேன். அப்படியே பாத்தீங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி லைனை எடுத்து கொடுத்துருக்கோம். ரொம்ப மெனக்கெட்டு தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஸோ ஓகே, அப்படியே கவனிங்க. அப்படியே இங்க வாங்க, ரிசல்ட்டுக்கு போகலாம். இப்போ இந்த 3 நாளைக்கு முன்னாடி நம்மளோட ரிசல்ட் வந்து என்னங்க போட்டிருக்கு, 3 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் 235 இருக்கு இல்லைங்களா, 235. அப்படியே கவனிங்க, 235 இருக்கு. அப்படியே வாங்க, கீழே வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட பாக்ஸ் பார்க்கலாம். என்னங்க இருக்குங்க, கீழே இருந்து மேல பாருங்க, 2 3 0. அப்போ 2 3 5 235 இருக்குங்களா. அப்படியே பாருங்க, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்க, என்ன இருக்கு, 206 வந்திருக்கு இல்லைங்களா. அதாவது முந்தானத்து 2 நாளைக்கு முன்னாடி 206 வந்திருக்கு. இப்ப அப்படியே வாங்க, அடுத்த பாக்ஸ் வாங்க. இந்த பாக்ஸ்ல பாருங்க என்ன இருக்குன்னு, 206 பாருங்க, 2 இருக்கு, 2க்கு 2 5க்கு பவர் பண்ணி சைபர் இருக்கு 6. ஸோ 3 நம்பரும் இதுலயும் பாஸ் ஆயிருக்கு. இப்ப அடுத்த ஸ்டெப் போலாம். அடுத்தது வாங்க, நேத்து என்ன பாருங்க ரிசல்ட் 873 இல்லைங்களா, 873. இங்க வாங்களேன், அப்படியே இங்க பாருங்களேன், என்ன இருக்கு, 8 3 7 அப்படியே 3 நம்பர் இருக்குதுங்களா. அப்படியே 3 நம்பரும் 3 ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டே இருக்கு. பாத்தீங்களா எந்த மாதிரி நம்ம எடுத்திருக்கோன்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்த இடத்துல என்னங்க வரலாம், அடுத்த ஸ்டெப் போய் பார்க்கலாமா. அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் போய் பார்த்தா என்ன இருக்குன்னு பாருங்க, 4 5 8 இல்லைங்களா. பாருங்களேன், அப்படியே பாருங்க, ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ற, அப்படியே பாருங்க, தெரியுதுங்களா. அது எப்படி ஸ்டெப் போகுதுன்னு தெரியுதுங்களா. கரெக்டா பாருங்க, எடுத்திருக்கேன் பாருங்க, 0ல இருந்து 2 5ல இருந்து 7 3ல இருந்து 8 இல்லைங்களா. அப்படியே பார்க்கும்போது இன்னைக்கு 458 இருக்குங்க இல்லைங்களா. 458 408 இல்ல 854 845 வரதுக்கு பாசிபிள் இருக்குங்க. அதே மாதிரி 2 3 கம்பேரிஷன்லயும், இந்த கம்பேரிஷன் மட்டும் இல்ல, இன்னும் 2 3 கம்பேரிஷன்லயும் இந்த 3 நம்பருமே சேமா வருது. நம்ம என்னைக்குமே ஒரே நம்பரை கொடுத்து சொல்ல மாட்டோம் இல்லைங்களா, போன 19 சொல்ல மாட்டாங்க. ஸோ 3 நம்பருமே 2 3 கம்பேரிஷன் வருது. அதையும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த லைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எடுத்து கொடுத்த லைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி மட்டும் பண்ணிடுங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போலாம். இப்போ இந்த வீக்லி சார்ட்ல நாம அங்க பார்த்தோம்ல, அந்த நம்பர் இங்க எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துடலாம். அப்படியே பாருங்க, இப்போ இங்கேயும் அதுவும் இங்கேயும் சேமா வரும். இங்கேயும் பாருங்க. ஸோ 2 வாரத்துக்கு மட்டும் ரிசல்ட் என்னங்க இருக்கு, 745 இல்லைங்களா. பாருங்க, போன வாரம் என்னங்க ரிசல்ட், போன வாரம் 477 இல்லைங்களா. 745 477. இப்போ இந்த வாரம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இங்கேயும் பார்ப்போம் அந்த கம்பேரிஷன். அப்படியே கொஞ்சம் மேல அப்படியே வாங்க, அப்படியே மேல வாங்க. இங்க பாருங்க போட்டிருக்கேன், இங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. ஸோ 745 2 வாரத்துக்கு முன்னாடி ரிசல்ட். இங்க பாருங்க, கீழ் பாக்ஸ்ல பாருங்க, இந்தாங்க பாருங்க, என்னங்க இருக்கு 745க்கு 547 இல்லைங்களா. அப்படியே 3 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு இல்லைங்களா. அதுக்கு அடுத்தது போன வாரம் என்னங்க ரிசல்ட், போன வாரம் பாருங்க 477 பார்த்தோம்ல. இங்க அடுத்த ஸ்டெப் பாருங்களேன், என்ன இருக்கு பாருங்க, 422. அப்போ கீழ இருந்து மேல போயிருக்கான் இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் போன வாரத்துக்கு முன்னாடி வரும், கீழ இருந்து மேல போயிருக்கான், அடுத்தது மேல இருந்து கீழே வந்திருக்கான். ஓகேங்களா. ஸோ 422க்கு என்னங்க இருக்கு, 4க்கு 4 2க்கு 7 பவர்
2க்கு இன்னொரு 7 பவர் பாத்தீங்களா, இதுலயும் 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்களேன், அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதே மாதிரி கேப் விட்டு பாருங்க, அதே மாதிரி சேமா தான் எடுத்திருப்பேன். ஒரு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் எடுத்துருக்கோம், தெரியுதுங்களா, கரெக்டா அப்படியே வச்சிருப்பேன். அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க என்ன இருக்குன்னு 598 இல்லைங்களா. நாம என்னங்க பார்த்தோம், நம்ம அந்த கம்பேரிஷன் இதே 3 நம்பர் தான் பார்த்தோம் இல்லைங்களா. அங்க என்ன பார்த்தோம், 5 4 8 பார்த்தீங்க இல்லைங்களா, 845 895 பார்த்தோம்ல. அதே மாதிரி பாத்தீங்களா இங்கேயும் 3 நம்பர், அதே 3 நம்பர் பாத்தீங்களா. ஸோ வீக்லி சார்ட் பிரகாரம் வந்து பார்த்தாலும் அந்த நம்பர் தான் இருக்கு இல்லைங்களா, டெய்லி சார்ட் பிரகாரம் பார்த்தாலும் அந்த நம்பர் தான் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 3 நம்பர் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட், இதை பவர் பண்ணி கொண்டு வரதுக்கும் பாசிபிள் இருக்கு. ஸோ 845 895 598 593 இல்லைங்களா, இந்த மாதிரி 548 இல்லைங்களா, 908. ஸோ இந்த மாதிரிலாம் பவர் பண்ணணுங்க. ஸோ பவர் பண்ணி பார்ப்போம், எது பெஸ்ட்டாக வருதுன்னு கொடுத்துருவோம். இன்னொரு கம்பேரிஷன் இருக்கு, அதையும் ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. கணக்குல வந்தா எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், அதையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இப்போ இந்த கம்பேரிஷன் பாருங்க, ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கு இல்லையா, இது அப்படியே கவனிங்க. இதுல பாத்தீங்கன்னா கடந்த லாஸ்ட் ஒரு 8 டேஸ்ல ஒரு 2 டேஸ் மட்டும் இடையில வந்திருக்காது, மற்றபடி லைன் கரெக்டா வந்திருக்கும். அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. போன மாசம் 31ஆம் தேதி என்னங்க ரிசல்ட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 31 ரிசல்ட் 477 இல்லைங்களா. இந்த பாருங்க அப்படியே பவர், ஃபுல் பவர் 922 இல்லைங்களா, அப்படியே வந்து தெரியுதுங்களா. பழைய சார்ட், பழைய சார்ட் எடுத்துக்க கொஞ்சம் கவனிங்க. 477க்கு 922 பாஸ். அதுக்கு அடுத்த நாள் 1ஆம் தேதி ரிசல்ட் ஞாபகம் இருக்கா, 1ஆம் தேதி நம்ம பிப்ரவரி 890 இல்லைங்களா. இந்த பாருங்க என்ன இருக்குன்னு 985 அப்படியே பாருங்க, 9க்கு 9 8க்கு 8 0க்கு 5 3 பவர் பண்ணி கரெக்டா இருக்கு இல்லைங்களா. அதுக்கு அடுத்த நாள் ஒரு 2 டேஸ் பாத்தீங்கன்னா வந்திருக்காருங்க, 2 டேஸ் வரல. அதுக்கப்புறம் மறுபடியும் லைன் கண்டினியூ ஆகும். உங்க பாருங்க அதுக்கப்புறம் நமக்கு 235 வந்துச்சு இல்லைங்களா. அங்க பாருங்க 840 இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 8க்கு 3 0க்கு 5 இல்லைங்களா. அப்படியே இதுலயும் 2 நம்பர் பாஸ் ஆயிருக்குங்க. அதுக்கு அடுத்த நாள் என்னங்க வந்துச்சு, முந்தானத்து 206 வந்துச்சுங்க. இங்க பாருங்க 206க்கு என்ன இருக்குன்னு பாருங்க, 521 இருக்கு இல்லைங்களா, 521. ஸோ 2 5க்கு 0 1க்கு 6 இல்லைங்களா. அப்படியே 3 நம்பரும் மாத்தி பவர்ல பாஸ் ஆயிருக்கு, இங்கே 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு, அதான் மேட்ரு. ஸோ அடுத்தது நேத்து பாருங்களேன், இங்க பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 873க்கு இங்க என்னங்க இருக்கு 823 இல்லைங்களா. அங்க பாருங்க 823873 இல்லைங்களா. அப்படியே ஒரு நம்பர் பவர் பண்ணி 3 நம்பரும் பாஸ் இருக்குங்க இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படியே கண்டினியூ லைன் வந்துட்டே இருக்குங்களா. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பாருங்களேன் என்னங்க இருக்கு இந்த ஸ்டெப்ல, இங்க பாருங்க இன்னைக்கு என்னங்க இருக்கு இந்த ஸ்டெப்ல. ஸ்டெப்புங்க 993 இல்லைங்களா. ஸோ நம்ம காமனா ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். நம்ம 2 3 கம்பேரிஷன் பார்த்தோம், எல்லா கம்பேரிஷன்லயுமே பாருங்களேன் அந்த 4 3 4 8 9 8 9 3 இது வருது பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது என்னங்க இருந்துச்சு, 485 இருந்துச்சு. அடுத்தது நான் பார்த்ததுல 985 இருந்துச்சு. அப்ப 4 8 இல்லைங்களா வந்துட்டாதே இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப நீங்க 993 பாக்குறீங்க இல்லைங்களா, ஒரு ஸ்டெப் நீங்க தள்ளி ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்க. பாருங்க நீங்க இப்படி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த கடைசியா பாத்தீங்கன்னா 5 இருக்குங்க. நான் பாக்ஸ் போட காட்டி உங்களுக்கு மறைக்கிறது. கடைசியா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 5 இருக்கும், 935 இருக்கும் ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி 485 நான் 985 எல்லாம் பார்த்தோம் இல்லையா. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் தள்ளி பாத்தீங்கன்னா இந்த கோட்டு கிட்ட 935 இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் தாங்க எல்லாத்துலயுமே. இந்த 9 3 4 3 4 8 9 8 இல்லைன்னா அப்படியே திருப்பி 3 9 3 4 8 4 8 9 இந்த மாதிரி வரத்துக்கு பாசிபிள் அதிகங்க. ஏன்னா இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் தள்ளி வச்சானா 935ன்னு வரும். அப்போ பார்க்கும்போதும் 3 நம்பரும் பாஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த கம்பேரிஷனை வச்சு என்னோட பர்சனல் கால்குலேஷன் சில நம்பரை வச்சு நான் கொடுத்துட்றேன். உங்க கணக்குல வந்து எடுத்துக்கோங்க. மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ். நம்ம பார்த்த லைனை மட்டும் வச்சு தான் கொடுத்துருக்கேன், எதுவுமே எக்ஸ்ட்ரா போகவே இல்லை ஓகேங்களா. ஒரு 2 நம்பர் மட்டும் பர்சனல் கால்குலேஷன்ல வந்துச்சு, நான் கொடுத்துட்டேன். ஏபிபிசிஎஸ்சியில் வந்துட்டு 43 93 34 39 நான் பார்த்தோம் இல்லையா, அது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அந்த 46 64 கொடுத்தது காரணம் சம்டைம்ஸ் அந்த 9 6 மாற்றுவோம். ஸோ அதனால அதை கொடுத்துருக்கேன். ஸோ சேஃப்காக கொடுத்துருக்கேன். ஏபிசி அதில் வந்து 930 அது பார்த்து நீங்கள் பவர் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நம்ம பார்த்து 458 அந்த லைன் தான் வரும். 408 பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் வரும். இதுதான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்து கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.